ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான கம்மி கேண்டி ஜெல்லி ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அகர் எடுத்துக்கிறேன். நான் இதில் பவுடர்ட் அகர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே 1/2 கப் தண்ணீர் சேர்க்குறேன். அகரெல்லாம் தண்ணீரில் நல்லா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் இதை நான் நல்லா கலக்கி விடுறேன். இப்போ பாருங்கள், அகரெல்லாம் தண்ணீரில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் தண்ணீர் சேர்க்குறேன். இந்த சர்க்கரை எல்லாமே தண்ணீரில் நல்லா கரையட்டும். அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா தண்ணீரில் கரைந்து 5 நிமிடம் அளவுக்கு நான் இதை கொதிக்க வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துக்கிறேன். இந்த சுகர் சிரப்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் அந்த தண்ணீரில் விடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு லைட்டாக கை வச்சு உருட்டி எடுத்தோம் அப்படின்னா இதை பாருங்கள், இதே போல் பால் ஷேப்பில் சூப்பராக வரும். பாருங்கள், இதே போல் வந்த பிறகு சுகர் சிரப் வந்து கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்க அகரை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். இந்த அகர் தண்ணீர் எல்லாமே சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 2 நிமிடம் போல் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பாருங்கள், நான் கொஞ்சம் லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதை நம்ம எந்த கண்டெய்னரில் செட் பண்ணுறோமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் 3 அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் இல்லைனா சின்ன டிஃபன் பாக்ஸில் கூட செட் பண்ணி எடுக்கலாம். நான் இதை 3 விதமான ஃப்ளேவரில் செய்கிறதுக்காக 3 பாக்ஸில் இப்படி தனித்தனியாக எடுத்துக்கிறேன். நல்லா சூடாக இருக்க நேரமே இதில் நீங்கள் கலரும் ஃப்ளேவரும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விருப்பமான கலரும் ஃப்ளேவரும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் கலர் மட்டுமே சேர்த்தோம் அப்படின்னா எல்லாமே கலர் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி டேஸ்ட் ஒரே போல் தான் இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேவரும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் க்ரீன், ரெட், அதுக்கப்புறமா எல்லோ கலர் சேர்த்துருக்கிறேன். நான் வந்து பிஸ்தா, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறமா பைனாப்பிள் எசன்ஸில் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிறேன். என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி நான் எசன்ஸும் இதில் சேர்த்துருக்கிறேன். இனி இது நல்லா ஆறட்டும். ஆறிய பிறகு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. இனி நம்ம இதை கண்டெய்னர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். லைட்டாக இதே போல் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், அது வெளியில் வந்துடும். ரொம்ப ஈஸியாக நம்ம இதிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. எல்லா கலர் ஜெல்லியுமே நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இனி நம்ம இதை நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இது சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா கண்ணாடி போல் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் ரெட் கலர் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி எல்லா கலரையுமே நான் இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. அடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கம்மி கேண்டி எல்லாத்தையுமே நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த கம்மி கேண்டி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் சுகரில் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல ஈஸியான கம்மி கேண்டி ஜெல்லி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.